ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய நாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இங்க பார்க்கிறோம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் தன்னுடைய பாவத்தினாலே தேவன் கட்டளையிட்ட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போனதுனாலே அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் தாகோன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தாகோனுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தும் சந்தோஷம் கொண்டாடும் கூடி வந்தாங்களாம். கூடி வந்து என்ன சொல்றாங்களாம், சிம்சோனை பார்த்து, தேசத்தை பாழாக்கினவன், நம்மில் அநேகரை கொன்று போட்டவன், நம்முடைய பகஞ்சனை நம்முடைய தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தாகோனை புகழ்ந்தார்களாம். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம்ல, ஆனா என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விழுந்து போகிறார்களோ, தேவனாலே ஒரு பெரிய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாவம் செய்கிறதுனாலே விழுந்து போகிறார்களோ, அன்றைக்கு யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் சொல்லுங்க சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விழுந்து போகும்போது யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள்? சரிங்க, சாத்தான் மகிமைப்படுத்தப்படுகிறான். சரிங்களா? ஒன்றும் இல்லாதவைகள் மகிமைப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய நாமம் முற்றிலுமாய் தூஷிக்கப்படுகிறது. ஒரு காலத்துல தேவ பலம் சிம்சோனை ஆளுகை செய்தது. சிம்சோன் தேவ ஆவியின் பலத்தினாலே சிங்கத்தை கிழித்து போட்டான். ஒரு பச்சை கழுதை தாடையின் எலும்பை கொண்டு 1000 பேரை முறித்து போட்டவன். 300 நரிகளை பிடித்து வாளை ஒன்றோடு ஒன்று கட்டி பெரிய ஒரு அழிவை நிலங்களிலே விளைச்சல்களை ஏற்படுத்தவன். அவனை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஏன்னா அப்போ யார் இருந்தது? கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தார். அன்றைக்கு தேவனுடைய நாமம் மேன்மைப்படுத்தப்பட்டது. தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே மகிமைப்படுத்தப்பட்டது. என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நின்றானோ, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனானோ, தேவன் வெறுக்கிறதை செய்தானோ, தேவன் விரும்பாததை செய்தானோ, அன்றைக்கு அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனது. கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அதனுடைய பலன் என்னவென்று பார்க்கும்போது என்னாச்சுங்களா? இங்க பார்க்கிறோம், தாகோன் தான் நம்முடைய பகஞ்சனை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தாகோனுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்களாம். அவனை புகழ்ந்து பாடினார்களாம். எவ்வளோ பெரிய வேதனையான சம்பவம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்றைக்கு நாம் தேவனுக்கு விரோதமாய் தேவன் விரும்பாததை செய்கிறோமோ, அப்போது தேவனுடைய நாமம் என்ன பண்ணாதுங்க? மகிமைப்படுத்தப்படாது. தேவனுடைய நாமம் நம்மாலே தூஷிக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால தேவன் விரும்புகிறதை நாம் செய்யலாம். கடைசியா பாருங்க, தேவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஆண்டவருக்கு கஷ்டமாயிடுது. என்னடா, நம்முடைய அபிஷேகமே சத்ருவை நிர்மூலமாக்கத்தானே, நம்முடைய
நாமும் மகிமைப்படுத்தப்படணும் தானே இந்த வல்லமையை, இந்த அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு விதமான வேதனை அவருக்கு. கடைசியா அந்த சிம்சோன் ஒரு ஜெபத்தை பண்றார். என்ன ஜெபம் பண்றான்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். அதிலே 16ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. இங்க பார்க்கிறோம், நீர் மீண்டும் எனக்கு பலத்தை கொடுக்கணும், நான் இவர்களை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் கேட்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா அந்த பதிலை கொடுக்கிறாரு? ஏன்னா எந்த விதத்திலும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். அவர்தான் வானத்திலும் பூமியிலும் மேலான தேவன், உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவரின்றி வேறு ஒருவரும் கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். அவருக்கு நிகர் அவர்தான். பூமியிலே வேறொருவரும் அவருக்கு நிகரானவர்கள் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் ஒருபோதும் தம்முடைய மகிமையை விட்டு கொடுக்கிறதே இல்லை. என்ன பண்ண தெரியுங்களா? திரும்ப அந்த பலத்தை கொடுத்து எதை நிரூபிக்கிறாரு சொல்லுங்க? தாகோன் அல்ல நானே தேவன், தாகோன் அல்ல நானே தேவன் என்பதை என்ன பண்றாரு? நிரூபிக்கிறார். ஆனா என்ன ஒரு கஷ்டம் சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூடவே சிம்சோனும் அடிந்து போகிறான். ஒருவேளை நீங்க பாருங்க, இதற்கு முன்னாடி தேவன் சிம்சோன் இருந்தபோது சிம்சோன் காப்பாற்றப்பட்டார், சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த முறை சிம்சோனும் அழிக்கப்படுகிறார், சத்துருக்களும் அழிக்கப்படுகிறார்கள். அது விழுந்து போனவனுடைய அந்த வேதனையான சூழ்நிலையை குறிக்கிறது. ஆனால் தேவன் அவர்தான் உண்மை என்பதை இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நிரூபிக்கிறவராக இருக்கிறார். அதனால என்ன பிரயோஜனம்? எல்லாரும் செத்து போனாங்க, கூட யாரும் செத்து போனது? தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனும் செத்து போனான். அப்போ கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க மொத்த பேர் இறந்து போனாங்க. கூடவும் சிம்சோன் இறந்து போனான். அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இறந்து போனால 2 பேருடைய மரணமும் முடிவும் ஒன்றாய் மாறி போனதே அது வேதனைக்குரியது அல்லவா? ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வந்தது? காரணம் சொல்லுங்க. தேவன் விரும்பாததை நாம் செய்யும் பொழுது, தேவன் வெறுக்கிறதை நாம் செய்யும் போது, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையும் அந்த அபிஷேகமும் வேறொரு காரியத்துக்காக பயன்படுத்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான முடிவை கொடுக்கறதும் அல்லாமல் நல்ல ஒரு முடிவை கொடுக்கல. அது ஒரு சாபமான ஒரு முடிவை தான் கொடுத்தது. எல்லாரும் கேவலமாய் பேசுகிற ஒரு முடிவை தான் கொடுத்தது. ஒருவேளை சிம்சோன் உண்மையிலுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமானது செய்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் மரித்திருக்க மாட்டார். சத்துருக்கள் மடிந்து போயிருப்பார்கள். இன்னைக்கு அவரும் மரித்து சத்துருக்களும் மரித்து போறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லையே. இன்னும் வாழ வேண்டியவர், இன்னும் நியாயம் தீர்க்க வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தது. இன்னும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் சரிங்களா நிர்மூலமாக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் விரும்பாததை செய்யும்பொழுது, தேவன் வெறுக்கிறதை செய்யும்பொழுது. இன்றைக்கு நம்மேல் இருக்கிற தேவ மகிமையும்
தேவனுடைய வல்லமையும் எதற்காக தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்காகத்தான் இருக்கணும் ஒழிய தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானது நாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, எல்லாரும் செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமா, எல்லாரும் செய்யணும். நான் சொல்றேன் பாருங்க, இவ்வளவு காலம் இதற்கு முன்பான வரையிலும் தேவாதி தேவனை பார்த்து பயந்தவர்கள், தேவனுடைய மகிமையை சிம்சோன் மூலமாய் கண்டவர்கள், இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டு அவனுடைய பலம் இழந்து போய் அவனை மாவரைக்கிறதற்காக கண்களை தோண்டி வெண்கல விலங்களை போட்டு வேடிக்கை காட்டும்போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, தேவனுடைய கிரியைகளை பார்த்து நடுங்குவதற்கு பதிலாக தாகோனை என்ன பண்ணாங்கன்னா மகிமைப்படுத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கு தேவனுடைய வல்லமையை மற்றவர்கள் பார்த்து, தேவனுடைய மகிமையை மற்றவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும்னா, நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது தான் மற்றவர்கள், புறஜாதிகளான மக்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நாம் செய்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்களினாலே அந்த அபிஷேகம் இழக்கப்படும் பொழுது தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக ஒன்றுமில்லாதவைகளை மகிமைப்படுத்த நேரிடும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? தேவன் விரும்புகிறத மாத்திரம் செய்து புறஜாதிகளான மக்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும்.